அண்மை செய்தி. அறுதி பெரும்பான்மை பெறாத நிலையில் ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் தவேக தலைவர் விஜய் அவகாசம் கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் யுவராஜ், விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகம் தனி பெரும்பான்மை ஆட்சி அமைப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது தனி பெரும்பான்மையாக 108 தொகுதிகள் வென்றிருக்கின்றது. 106 தொகுதி வேட்பாளர்கள் தற்போது கையில் இருக்கக்கூடிய நிலையில் தனி பெரும்பான்மை ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மையான ஆட்சி அமைப்பதற்காக 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. தற்பொழுது தமிழக சட்டமன்ற பேரவை தேர்தலில் வென்றிருக்க, அதாவது தனி பெரும்பான்மையாக 108 தொகுதிகள் வென்றிருக்கின்றது. 106 தொகுதி வேட்பாளர்கள் தற்போது கையில் இருக்கக்கூடிய நிலையில் தனி பெரும்பான்மை ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மையான ஆட்சி அமைப்பதற்காக 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. தற்பொழுது தமிழக சட்டமன்ற பேரவை தேர்தலில் வென்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் 106 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே சந்தித்து விஜய் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் விஜயிடம் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆதரவையும் பெற்று வருகின்றனர். அந்த வகையில் இன்று சென்னை வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பொறுப்பேற்கும் வரை இங்கு சென்னையில் இருக்க வேண்டும் என்று கட்சியிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த தனியார் நட்சத்திர விடுதியில் அவர்களுக்காக அந்த தங்கும் விடுதிகளும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இதையடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே சென்னையிலேயே தங்கிக் கொள்ளலாம், அதாவது வீடு இருக்கக்கூடியவர்கள் இருக்கலாம் எனவும், ஆனால் பொறுப்பு ஏற்கும் வரை சென்னையை விட்டு தாண்டக்கூடாது எனவும், அதாவது இங்கே சென்னைக்குள்ளாகவே இருக்க வேண்டும் என்கின்ற அந்த அறிவுறுத்தல்களும் கட்சியிலிருந்து வழங்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிகள் இவர்களுக்காக தங்கும் விடுதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பதவி ஏற்கும் வரை 106 உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சென்னையிலே இருக்க வேண்டும் என்று கட்சியிலிருந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அறுதி பெரும்பான்மை பெறாத நிலையில் ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் தவேக தலைவர் விஜய் அவகாசம் கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை வந்துள்ள தவேக எம்எல்ஏக்களை ஈசிஆரில் உள்ள ரெசார்ட் 4 ஷெட்டன் ரெசார்ட்டில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி தனி பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது தவேக. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தினர் கூடுதலான இடங்களை பெற்றிருக்கக்கூடிய நிலையிலே சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கின்றார்கள். பெரும்பான்மை பெறுவதற்கு, அதாவது தனித்து ஆட்சி அமைப்பதற்கு 118 சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை. இந்த நிலையில்தான் 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு மேற்கொண்டு 10 உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவைப்படுகின்றது. எனவே மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற வேண்டிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் தங்கள் வசம் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதும் அவசியமாகி இருக்கின்றது. எனவே தமிழக அரசியல் களத்திலே இதுபோன்று பெரும்பான்மைக்கு பிரச்சனைகள் எழும்போதெல்லாம் சட்டப்பேரவை உறுப்பினர்களை தற்காத்து வைப்பது என்பது ஒரு நடவடிக்கையாக இருந்து வந்திருக்கின்றது. இதற்கு முன்பாகவும் இதுபோன்று ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது புதிய முதலமைச்சரை பொறுப்பேற்க வைக்க வேண்டிய தேவை உட்கட்சிக்குள் எழுந்த பொழுதெல்லாம் அதிமுகவிலே இதுபோன்று சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஒரே இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இப்பொழுது தவேகவினர் தங்கள் வசம் இருக்கக்கூடிய, தங்கள் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 108 உறுப்பினர்களையும் பாதுகாப்பாக தங்க வைப்பதற்காக ஏற்கனவே விஜய் தெரிவித்திருந்தார். வெற்றி பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் உடனடியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தை வந்தடைய வேண்டும் என்று ஏற்கனவே 4 நாட்களுக்கு முன்பாக வாக்குகள் எண்ணிக்கை நடைபெறுவதற்கு முன்பே அறிவுறுத்தியிருந்தால், இந்த நிலையில்தான் இன்று காலை தவேக சார்பில் வெற்றி பெற்று சட்டப்பேரவை உறுப்பினர்களாக போகக்கூடிய அனைவருமே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை சொந்த ஊர் செல்ல வேண்டாம், மாமல்லபுரத்திலேயே தங்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளோடு 4 என்கின்ற தனியார் சொகுசு நட்சத்திர விடுதி தயாராக இருக்கின்றது என்று சொல்லி தவேக தலைவர் விஜய் அவர்களுடைய சொந்த ஏற்பாட்டிலே வாகனங்களிலே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்வாகி இருக்கக்கூடிய நபர்களை 4 என்கின்ற அந்த தனியார் நட்சத்திர விடுதிக்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள்.
தனியார் நட்சத்திர விடுதியிலே அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் என்கின்ற தகவலையும் சொல்லி இருக்கின்றார்கள். ஏற்கனவே இதே போன்றுதான் மாமல்லபுரம் அருகே கூவத்தூர் பகுதியிலே அதிமுகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு முறை தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். கூவத்தூருக்கு சற்று முன்பாகவே அருகிலேயே இருக்கக்கூடிய மாமல்லபுரத்திலே தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்வாகி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றியடைந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 4 பாயிண்ட்ஸ் ரெசார்ட் ஷெரட்டன் ரெசார்ட் என்பது மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதி. தாவேகாவினுடைய பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளும் அங்கே நடைபெற்றிருக்கின்றன. எனவே உறுப்பினர்களை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே 10 உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றது. அந்த 10 உறுப்பினர்களை எங்கிருந்து சரி கட்டுவது, அதாவது திமுகவின் கூட்டணி கட்சியில் இருந்தா, அதிமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருந்தா என்கின்ற ஒரு குழப்பத்திலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தங்கள் வசம் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் காப்பாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் இப்பொழுது தாவேகாவினர் தனியார் சொகுசு நட்சத்திர விடுதிக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்வாகி இருக்கக்கூடிய தங்கள் கட்சியை சார்ந்த விஜயோடு சேர்த்து மொத்தம் 108 பேர் தேர்வாகி இருக்கின்றார்கள். 100க்கும் மேற்பட்டவர்களை தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். அங்கே அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் என்ற தகவலையும் சொல்லி இருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.